ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா நாளைக்கு எபிசோடுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். பாரதிட்டே ஹேமா சொல்கிறாங்க, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்ம பைக்கில் போகலாம் டேடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அகிலனோட பைக்கை வாங்கிட்டு பாரதி ஹேமாவும் இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க. டேடி ஒரு நிமிஷம், நான் சொல்கிற ரூட்டில் நீங்கள் போங்க அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க. ஸ்லம் ஏரியா மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொல்கிறாரு. பாருங்கள் டேடி, இவங்கெல்லாம் நைட்டு குளிரில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இவங்க போத்திக்கிறதுக்கு ஒரு போர்வை கூட இல்லை டேடி அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. நம்ம ஈவினிங் இவங்களுக்கு தேவையான போர்வை ஸ்வெட்டர்லாம் கொடுக்கலாமா டேடி அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா. கண்டிப்பாக செய்யலாம் ஹேமா அப்படின்னு பாரதியும் சொல்கிறாரு. ஹேமா இப்படி நடந்துக்கிறத பார்த்த உடனே அவருக்கு கண்ணம்மாவோட ஞாபகம் வருது. கண்ணம்மாவும் இதே மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்காக போர்வை ஸ்வெட்டர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. லக்ஷ்மியும் கண்ணம்மாவும் இப்போது ஸ்கூலுக்கு வந்துட்டுருக்குறாங்க ஆட்டோவில். வர வழியில் ஒரு கூட்டமாக இருக்குது. ஆட்டோவை நிப்பாட்டி என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சண்டை போட்டுட்ருக்குறாங்க. அந்த ஒய்ஃப் ஹஸ்பண்ட்டை சொல்கிறாங்க, என்னையும் என்னோட குழந்தையும் பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீ பாட்டுக்கு 2வது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்த போலீஸ்காரர் சொல்கிறாரு, உன்னை டைவர்ஸ் பண்ணாமல் இவன் 2வது கல்யாணம் பண்ணது சட்டப்படி குற்றமா அப்படின்னு சொல்கிறாரு. நீ இவன் பேரில் கம்ப்ளைண்ட் பண்ணால் இவனை ஜெயிலில் கூட தள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே நடக்கிற இன்சிடெண்ட்டை இப்போது ஹேமா பாரதியும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த லேடி இப்போ கண்ணம்மாட்ட பேசுகிறாங்க. உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா கண்ணம்மா, நம்ம 2 பேரும் பெட்ரோல் பங்க்கில் ஒன்றா வேலை பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட உடனே லக்ஷ்மி மனசு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னம்மா நீ பெட்ரோல் பங்க்லலாம் வேலை பார்த்தியாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போவாவது உன் வீட்டுக்காரர் உன்னை புரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நானும் என் பொண்ணும் தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மி ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம போகலாமா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க லக்ஷ்மியை. ஹேமா ஸ்கூலில் கண்ணம்மாவை பார்க்குறாங்க. டேடியை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு நீங்கள் என்கிட்ட பதிலே சொல்லலை சமையலம்மா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அம்மா கிடையாது, அம்மா இறந்துட்டாங்க, அதனால என்னோட டேடி டைவர்ஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் லக்ஷ்மி டேடியை டைவர்ஸ் பண்ணிவிட்டு என்னோட டேடியை கல்யாணம் பண்ணிக்கோங்க சமையலம்மா அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க. ஹேமா இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை கண்ணம்மா. அதை கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.